முன்னேறி செல் என்ற குறு நாடகத்தை காண வந்திருக்கும் அனைவருக்கும் நித்திய ஜீவன் ஏஜி சபை கேளம்பாக்கம் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் பல தடைகள், தோல்விகள், பயங்கள் மற்றும் சோதனைகள் வந்தாலும் தேவன் நம்மை அங்கேயே நிறுத்த விரும்பவில்லை. அவரை நம்பி அவருடைய சித்தத்தின்படி தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்பதே இந்நாடகத்தின் முக்கிய கருத்து. இந்நாடகத்தின் மூலம் தேவன் உங்கள் ஒவ்வொருவருடனும் இடைப்படுவாராக. பயணிகளின் அன்பான கவனத்திற்கு, அக்கம் பக்கம் பார்க்காமல், பட்டுப்புடவையின் விலையை கேட்காமல், பெருமூச்சு வாங்காமல் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். வண்டி எண் பிலிப்பியர் 3:14 இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் எண் 1 முன்னேறி செல்ல தயாராக உள்ளது. பயணம் போறோம். செங்கல்பட்டிலிருந்து சியோன் நகரம் நோக்கி பயணம் போறோம். இந்த ட்ரெயினை அறக்க பறக்க பிடிக்க வந்து கொண்டிருக்கிறார்களே இந்த பிரயாணிகள், அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். சீட் நம்பர் 1 விசுவாச மேரி. சீட் நம்பர் 2 அர்ப்பணிப்பு கீதா. சீட் நம்பர் 3 தேவ சித்தம். சீட் நம்பர் 4 நம்ம குணசாலி. சீட் நம்பர் 5 திருப்தி மாலா. சீட் நம்பர் 6 அழகு ராணி. வாங்க, நாமும் அவங்களோடு சேர்ந்து பயணிக்கலாம். எப்படியோ இந்த பயணத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் இந்த வீட்டு நிலைமையை யோசிச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. கீதா, பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினச்சாலும் ரொம்ப கவலையாக இருக்குது. வீட்டுக்கான வேலையை நினச்சாலும் கவலையாக இருக்குது. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன்ப்பா. கர்த்தருக்குள் விசுவாசமாக இருந்தாலும் கவலை தான் முன்னாடி வந்து நிற்கிது. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. டீ டீ டீ, கஃபே கஃபே, சாய், சுடான சாய், கடன் தொல்லை, வீட்டு வாடகை, டிவி வாங்கலை, இதனால பெரும் தலைவலி. கொக்க எங்க கிட்ட இருக்கு சாய், சூடான சாய். கவலை, வேதனை, எதிர்பார்த்தது நடக்கல, இதனால காத்தால இருந்து சாப்பிடல. பரவாயில்ல, எங்க கிட்ட இருக்கு பஜ்ஜி போண்டா சமோசாய், பஜ்ஜி போண்டா சமோசாய். என்ன இந்த ஆளு, என் கவலையெல்லாம் மறக்கும் தான் இந்த பயணத்துக்கு வந்தேன். என் கவலையெல்லாம் கோவி ஊத்திட்டு இருக்காரு. என்னம்மா மேரி, இப்போதான் நம்ம பயணத்தை தொடரிருக்கோம், அதுக்குள்ள இவ்வளோ கவலையா இருக்கிறீங்களே? கவலைப்படாதீங்க. நமக்கு வசனம் என்ன சொல்லுது? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க சொல்லுது. உங்க பேர்லயே விசுவாசம் இருக்கு, நீங்க இப்படி கவலைப்படலாமா? அட என்னங்க சிஸ்டர், விசுவாசத்துக்கு முன்னாடி கவலை தான் அப்படி வந்து நிற்கிது. என்னால் இந்த உலக கவலையெல்லாம் நினைத்து இந்த பயணத்தில் முன்னேறி செல்ல முடியாது. அந்த பயணத்தில் வந்து இறங்கிக்கிறேன். ரயில் நிலையம் மாத்தாள் நகரம். ஹலோ ரியா, ட்ரெயின் கிளம்பிடுச்சு, நீ வரலையா? உனக்காக தானே நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ போய் கடைசி நேரத்துல வரலன்னு சொல்ற. நீ இல்லாம நான் எப்படி டிராவல் பண்ண போறேன்னே தெரியலடி. எவ்வளோ பேர்ட்டு என் கூட டிராவல் பண்ணாலும் நீ இல்லாத டிராவல் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பக்கத்துல ஒருத்தவங்க அழுப்பிட்டே இருக்காங்கடி, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பத்தாததுக்கு நீயும் வரல. எப்படிதான் இந்த பயணத்தை நான் முன்னேறி செல்ல போறேன்னே தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்குடி நீ இல்லாம. ஏமா சோகமா இருக்கீங்க? என்னத்த சொல்ல, எவ்வளோ பிரச்சனை தெரியுமா சிஸ்டர். இந்த ட்ரெயின்லேருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு தான் நான் இந்த பயணத்தையே தொடங்கினேன். வீட்டில் இருக்கிற பிரச்சனை, கடன் தொல்லை எல்லாம் போட்டு என்னை அழுத்துது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்ன்ற வசனம் சொல்லுதுமா. நீங்கள் அது மாதிரி விசுவாசமாக இருங்க, சந்தோஷமாக போங்கம்மா. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். தேங்க்ஸ் சிஸ்டர்.
நீங்கள் என்கிட்ட பேசின பிறகு என் மனசுலேருந்து ஒரு பெரிய பாரமே இறங்கின மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஏம்மா கீதா, எதிர்த்தாப்புல ஒருத்தவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு கண்டு காணாத மாதிரி இருக்கிறியம்மா. என்ன சொல்ல வரீங்க நீங்க? நம்ம சர்ச்சில் சுவிசேஷ கூட்டம் வைக்கும் போதெல்லாம் நான் ஆத்மா ஆதாயம் பண்ணுறேன், எல்லாமே நீ தான் முன்னாடி நின்று செய்வ. இப்போ எதிர்த்தாப்புல அழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை நீ அறிவிக்காம நீ பாட்டுக்கு இந்த மாதிரி இருக்கிறியே. எல்லா நேரத்துலையுமா சுவிசேஷம் சொல்லிட்டு இருப்பாங்க? நானே என் ஃப்ரெண்டு இல்லாமல் எப்படி ட்ராவல் பண்ணுறதுனே தெரியாமல் நான் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். வந்துட்டாங்க சுவிசேஷம் சொல்லு, இது சொல்லுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஜாலியாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். நான் இந்த தீநாள் பட்டணத்திலேயே இறங்கிக்கிறேன். அடுத்த நிலையம் தீநாள் பட்டணம். சொல்லு, இப்பதான் வந்த, அதுக்குள்ள கால் பண்ணிட்டியா? நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சியா இல்லையா? பாத்திரம் கழுவ சொன்னேன், வீட்டை பெருக்க சொன்னேன், அதெல்லாம் செய்யாமல் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணுற? நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத, வெயி போட. குணசாலி, ஃபோன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? உங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசிட்டு இருந்த? ஆமா, எங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் சிஸ்டர். ஏம்மா இந்த மாதிரி பேசலாமா? நமக்கு பைபிள்ல வசனம் என்ன சொல்லுது? எபேசியர் 4:2 தானே சொல்றீங்க சிஸ்டர்? ஆமா. எல்லா வசனம் எனக்கு தெரியும். இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கே உங்களுக்கு தெரியல. வீட்டுக்காரெல்லாம் நம்ம கைக்குள்ள வச்சிருக்கணும் சிஸ்டர். உட்கார்னா உட்காரணும், நில்லுனா நிக்கணும். ஏம்மா, வீட்டுக்காரர் தான் நம்ம குடும்பத்தின் தலைவன், அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்லம்மா. வந்துட்டாங்க என்கிட்டயே வசனத்தை எடுத்துக்கின்னு. எனக்கு தெரியாத வசனமா? அந்த ஆளை வீட்டில் போய் நான் வச்சுக்கிறேன். என்னாலலாம் இவங்களோடலாம் பிரயாணம் பண்ணி முன்னேறி செல்ல முடியாதுப்பா. நான் இந்த ஏரோதியால் ஸ்டேஷன்லயே இறங்கிக்கிறேன். அடுத்து வரும் நிலையம் ஏரோதியால் ஸ்டேஷன். என்னடா இது, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கு. என்ன பிரயாணமோ, அங்கே ஒன்று கவலைன்னு புலம்புது, இங்கே ஒன்று அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குது, நடுவில் ஒன்று சாந்தமும் இல்லை, ஒரு தாழ்மையும் இல்லை, அகங்காரமாக பேசிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இங்கே ஒன்று தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சத்தியம் பேசிக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு மட்டும்தான் பக்தி இருக்கா, எனக்குலாம் இல்லையா? ஒரு காலத்தில் நான் பண்ணாத ஊழியமா, நான் பேசாத சத்தியமா? ஏதோ எங்கள் பாஸ்டர் அம்மா தான் எல்லா கூடவும் ஐக்கியத்தில் இருக்கணும், இவங்களோட இணைந்து பிரயாணம் பண்ணுன்னு சொன்னாங்க. எனக்கு தலைக்கு மேலே 1008 வேலை இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் பாரு. இப்போல்லாம் எங்கேயும் எதுவும் சரியாக நடக்கிறதில்ல. ஒரு அபிஷேகம் இல்லை, ஒரு பிரசன்னம் இல்லை, எதுவும் இல்லை. மன அமைதிக்காக சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே பாஸ்டர் ஒரு வசனத்தை எடுத்து நம்மளையே திட்டுற மாதிரியே பேசுகிறாரு. இந்த பிரயாணத்தில் இவங்களோட இணைந்து போகலான்னு பார்த்தா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து எங்கே தொடர்ந்து போகிறது? இதுக்கு மேலே இவங்க கூடலாம் சேர்ந்து முன்னேறி செல்ல முடியாது. ஆளை விழுங்கடா சாமி, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். அடுத்த நிலையம் சால்ட் பில்லர், உப்புத்தூண் நிலையம். ஏம்மா ராணி, வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரே லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு லிப்ஸ்டிக்கே தெரிஞ்சிடும் போலேயேம்மா. ஆமாங்க சிஸ்டர், எனக்கு லிப்ஸ்டிக் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த லிப்ஸ்டிக் கூட பாருங்களேன், இப்போ உள்ள நியூ ட்ரெண்டிங் லிப்ஸ்டிக். இது போட்டால் ரொம்ப கிளாஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? உங்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். என்ன நானா? எனக்கு வேண்டாம்மா. ஏம்மா வசனம் என்ன சொல்லுது? புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரமாய் இருக்கும் சாந்தம், அமைதி, ஆவியின் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கு கடவுள்னு சொல்லியிருக்குதம்மா. நீங்கள் புறம்பான அலங்காரத்தை வச்சுட்டு இப்படி சொல்லலாமாம்மா? அட போங்க சிஸ்டர், நம்ம பாஸ்டர்மா சொல்லியே நான் கேட்கல, நீங்க சொல்லியே நான் கேட்க போறேன். ஏம்மா, நம்ம அலங்காரம் பண்றது தப்பு இல்லை, அது பிறருக்கு இடையூறா இருக்கக்கூடாது, அதுதான்மா நான் சொல்றேன். நான் சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவேன், மேக்கப் இல்லாமலாம் என்னாலலாம் இருக்க முடியாதுப்பா. மேக்கப் போடக்கூடாதான், லிப்ஸ்டிக் போடக்கூடாதான்.
இவங்க கூட எல்லாம் பிரயாணம் பண்ணி என்னால முன்னேறி செல்ல முடியாதுப்பா. ஒருவேளை என் அழகை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குமோ? பெருசா இந்த அழகு ராணிக்கே அழகை பற்றி சொல்ல வந்துட்டாங்களாம். ச்சே, நான் இந்த ஏசபெல் ஸ்டேஷன்லயே இறங்கிக்கிறேன். அடுத்த நிலையம் ஏசபெல் ஸ்டேஷன். ஏசப்பா, இந்த சியோனுக்கு பயணமாக செல்ல நாங்கள் ஏறிய போது உலக கவலை, சுயநலம், மேட்டின்மை, மாம்சத்தின் இச்சையின் காரணமாக இந்த பயணத்தில் முன்னேறி செல்ல முடியாமல் அநேக பயணிகள் இறங்கிவிட்டார்கள். இருந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு சியோனுக்கு முன்னேறி செல்ல நீர் செய்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். Reach your destination, சியோன் நகரம். மகளே, வா. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த ஜீவ பயணத்தில் அநேகர் உலக கவலையினால் நெருக்கப்பட்டும் வீண் மாயையில் சிக்கொண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் யாருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவியின் கனியற்றவர்களாய் போய்விட்டார்கள். வாழ்க்கை பயணத்தில் உன்னோடு பிரயாணம் செய்தவர்கள் அநேகர். ஆனால் அவர்களால் எந்த பிரச்சனைகளையும் சவால்களையும் மேற்கொள்ள முடியாமல் பாதி வழியிலேயே நின்று விட்டார்கள். நீயோ மகளே, எந்த சூழ்நிலையிலும் இடராமல் முன்னேறி சென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடினாய். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இதோ உனக்கான ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள் மகளே. ஐயோ, நான் அவசரப்பட்டு இறங்கிட்டேனே. நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து முன்னேறி செல்லாம பின்வாங்கிட்டோமே. அப்ப நம்ம சியோன் நகரத்தை சென்றடைய முடியாதா? ஐயோ, நமக்கு ஜீவிக்கிடம் இல்லையா? முன்னேறி செல்லாம இருந்தா இதான் நம்ம முடிவா?